ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்பில் வந்த ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆல்ரெடி ட்ரெய்லருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஏன்னா 2 இயர்ஸாக அந்த படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நானும் ட்ரெய்லர் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன். ஸோ இவர் வந்து படத்தோட டெபியூட் டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். டெபியூட்டில் ஒரு சூப்பரான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படத்துடைய கதையை விறுவிறுப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்தில் இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சைக்கோ த்ரில்லர் யார் அப்படின்றத படம் வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது. படத்துலையும் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவாங்க, இல்லை இன்டர்வியூஸில் ரிவீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் இவர் தான்ப்பா அந்த சைக்கோ கில்லர் அப்படின்றத ட்ரெய்லர்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நம்ம செல்வராகவன் அவர்கள் தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்றத ட்ரெய்லர் லான்ச்லேயே சொல்லிட்டாங்க, ட்ரெய்லர்லேயும் வந்து காமிச்சிட்டாங்க. அப்போ எப்படி படத்தில் வந்து அந்த விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் ஏகப்பட்ட பேருக்கு வந்துச்சு. பட் அதில் தான் இந்த படத்துடைய க்ரூ சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க, ஒரு மூவியில் வில்லன் யாருன்னு படத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு அந்த வில்லனும் ஒரு 10 நிமிஷத்தில் அவரை போட்டு தள்ளிட்டா படம் எப்படி இருக்கும்? உங்களுக்கே என்னடா இது எப்படி ஒரு படம் இப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்களா? ஸோ அதே தாங்க படத்துடைய கதை. சின்னதாக சொல்லணும்னா, படத்துடைய வில்லன் ஸ்டார்டிங் 10 மினிட்ஸில் செத்துடுறாரு. பட் இருந்தாலும் அந்த விறுவிறுப்பு கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு போனாங்க. அவ்வளோ சூப்பராக படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார் பிரவீன். ஸோ படத்துடைய ஸ்க்ரீன் பிளேல எனக்கு எந்த இடத்துலையுமே லேகும் தெரியல, எந்த இடத்துலையுமே மிஸ்டேக்கும் தெரியல. ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கேரக்டருமே ஓகே பேசப்பட்டிருக்கு, எல்லாருடைய கேரக்டருமே படத்தில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான், அது வந்து ஒரு ரவுடி மாதிரின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் வந்து படத்தில் இருந்திருக்காது. ஒரு 2 ரவுடிஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து கதை கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னொருத்தர் ஏன் கதையில் வராரு அப்படின்ற ஒரு டவுட் எழும். ஏன்னா அவருக்கும் அந்த இடத்துல வந்து தேவையில்லாத மாதிரி உள்ள வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் படத்தில் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி படத்தில் எந்த இடத்துலையுமே ஃபால்ட் இல்லை. அந்த இதுவும் உங்களுக்கு வந்து லேகாக தெரியாது. ஓகே, எனக்கு பார்க்கும்போது இது இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லாருடைய கேரக்டருமே சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலுமே ஓகே, இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை நம்மளை பண்ணிடுங்க. ஸோ அதிலேயே படம் வந்து இன்னொரு இடத்துல ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக படத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்ரன். ஸோ ஜிப்ரன் ஒரு சைக்கோ த்ரில்லருக்கு எவ்வளோ சூப்பராக மியூசிக் போடணுமோ அவ்வளோ சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஒரு புது விதமான ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த கான்செப்டில் எங்களால் சைக்கோ த்ரில்லர் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த டோட்டல் டீமுமே நிரூபிச்சிருக்காங்க. அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் வந்து அந்த படத்துடைய ப்ரொமோஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, இது வந்து ராட்சசன் மாதிரியான படம் இல்லை அப்படின்றத. அதுக்கும் மேலே தான் எடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக போய் பாருங்கள். படம் தேட்டரில் ஓடிட்டுருக்கு, நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லோரும் போய் பார்த்து கன்ஃபார்ம் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம் தான். அதை வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். படம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு போங்க. ரொம்ப வல்கராகவும் எதுவும் இருக்காது, எந்த இதுவும் ரொம்பவும் அரசியல் பேசப்படுற படமும் இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு சைக்கோ த்ரில்லர் என்டர்டெய்னர் படமாக இருக்கும். பாய் பாய். இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன்.